வணக்கம் கேமர். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நெக்ஸ்ட் லெவல் கேமிங் உலகம். நம்ம மிஸ்டர் இசட்டிஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் க்ரஷர் 1 தான் பார்க்க போகிறோம் guys. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். பட் ஆனால் என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ராடு மண்டை நம்மளை அடங்க அந்த உடஞ்ச மண்டை அது பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சியில் பார்த்தா அதோடைய பவரை ஊடி விட்டு நம்மளை பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆக்கி விட்டான். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த ராடுக்கு, அதாவது அந்த உடஞ்ச மண்டைக்கு இன்றைக்கி நம்ம பாடம் கற்பிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி அதுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்க போகிறோம். ரிவெஞ்ச் கேம் ப்ளே வர இருக்க போகுது. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, ரொம்ப தப்பு மக்களே. அதனால் தயவு செஞ்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்லி வராங்க. சார்லியை பார்த்து நம்ம சொல்கிறோம், அது சார்லி தானே, அவன் எனக்காக இந்த சைடெலாம் வரான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் கூப்பிட்டு, இங்கே பார்த்தியா என்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்குது, வாங்கி சாப்பிடு அப்படிங்கிறான். என்ன அது ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ ஓகே, அப்புறமா அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை ஃப்ரீஸ் ஆக்கிட்டான். இப்போ நம்மளை பார்த்தா பார்க்குறான். ஐயோ, நாம் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வண்டியில் ஏற்றிட்டான். சரி ஓகே கைஸ், இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு ரோப் ஒன்று இருக்கும். அந்த ரோப்பை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ரோப்பை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே நம்ம அப்படியே இறங்கிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் அப்புறமா வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 1K நம்ம ரீச் பண்ணணும். ஸோ அதனால் மறக்காமல் இப்போவே உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் போகிறான் அந்த உடஞ்ச மண்டை பார்க்குற மாதிரி நம்ம இங்கே நின்றுங்கன்னு அப்படியே ஒரு பாம்பை போட்டு நம்ம அப்படியே ஓடிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ 30 செகண்டுக்கு அவனால் வர முடியாது. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ முதல்ல நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸ்டால். ஆமாங்க, நம்ம ஸ்டாலுக்கு தான் நம்ம இன்றைக்கி நம்ம போகிறோம். ஓகே, ஸ்டாலில் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டாலில் ஒரு பெட்ரோல் கேன் ஒன்று இருக்கும். அந்த பெட்ரோல் கேனை நம்ம இப்போ போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெப்பன்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் பண்ணிட்டேன், ஓகேவா? அதனால் இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன்ஸ் இருக்குது. உங்களுக்கும் வெப்பன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் கைஸ். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கெப்பிலியன் காயின்ஸ்னு இருக்கும்ல, அதை பண்ணால் நீங்கள் சேவ் பண்ணணும். கெப்பிலியன் காயின்ஸ் இதுக்குள்ளேயே தான் இருக்கும், கேம்குள்ளேயே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு உள்ளே அந்த ராடு இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஏங்க திடீர்னு பயமுறுத்திட்டாங்க, திடீர்னு வராங்க அவன். ஐயோ, திரும்பியுமாடா? சரி ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு டேப்பு ஒன்று இருக்கும். அந்த டேப்பை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே இருக்கு பாருங்க டேப்பு. இந்த டேப்பை இந்த கேபிளில் நம்ம அப்படியே மாட்டி விட்டுட்டு, இந்த டோர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோரு. அதனால் இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம இங்கே அப்படியே நின்றுப்போம். ஏங்க உடஞ்ச மண்டை வரான், உடஞ்ச மண்டை சாவுரா உடஞ்ச மண்டை. ஐயோ, ஏங்க அவனோட சேர்த்து நாமளும் இருவாயிட்டோங்க. சரி ஓகே, பரவாயில்ல, நான் இப்போ திரும்பியும் கேமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அது பண்ண என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோடு. நம்ம ஒரு சின்ன ஒரு கோடு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அது பண்ண ஒரு பேப்பரில் எழுதியிருக்கோம். அந்த பேப்பரை தூக்கிட்டு இந்த ராடு மண்டை இருக்கான்ல, அதான் உடஞ்ச மண்டை, அந்த உடஞ்ச மண்டை பண்ண இங்கே போட்டு விட்டுட்டான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம அந்த பேப்பரை கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேப்பரு. இந்த பேப்பரை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நம்ம மாட்டி விடணும். ஏங்க இருங்க, அந்த ராடு மண்டை இங்கே வர போகிறாங்க. அந்த ராடு இங்கே வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் நான் இங்கே ஒரு ட்ராப்பை நான் ஒன்று போட்டு வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ராடு வரமாட்டான்னு தோணுது. ஐயோ, என்ன அது, ராடுக்கு போல ரேடுன்னு வந்துச்சுங்க. ஐயோ, சரி ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, வேறு ஏதோ இதுவாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இந்த பஞ்ச் ஆஃப் காயின்ஸுன்னு ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. இந்த பஞ்ச் ஆஃப் காயின்ஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே போட்டுடணும்.
ஆனால் அதுக்கு முன்னாடி ஆமாங்க எனக்கு நல்லா ஞாபகம் வந்துச்சு, நமக்கு அந்த ஆயில் வேணும். ஆமாம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஷிட், ஆயில் வேணுங்க. ஸோ இருங்க, நான் இப்போ போய் ஆயிலை போய் எடுத்துட்டு வந்தேன். நான் இங்கே இருக்கு பாருங்கள் ஆயிலு. இந்த ஆயிலை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம இப்போ போயிட்டு அந்த வேனில் போய் மாட்டி விட்டுணும். என்னடா இது, இந்த இந்த ஐயோ இந்த ஐயோ அவன் பேர் ராடு. அந்த ராடு பையன் என்னங்க காணவே காணோம். சரி பரவாயில்ல, அவன் வராமல் இருக்கிறதே நல்ல விஷயம்தான். ஓகே காய்ஸ், ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து 1K நம்ம இப்படியாவது நம்ம அடிச்சாகணும். அது எல்லாமே உங்கள் கைகள் தான் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நீங்கள் செல்லலாம். ஓகேவா? ஓகே, சென்டபிள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த க்ரீஸை வச்சு இந்த ஆயிலை வச்சு நம்ம இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா இந்த கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருப்பிடிச்ச கேட்டு, அதனால வந்து நம்ம இந்த கேட்டை வந்து ஆயிலை வச்சா நம்ம இப்போ திறந்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இந்த பெட்ரோல் கேனை நம்ம இப்போ முதல்ல எடுத்துக்கலாம். இந்த பெட்ரோல் கேனை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சந்து வழியாக நம்ம அப்படியே உள்ளே போயிடணும். அவ்வளோதான் கைஸ். உள்ளே போனோம் வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஒரு இது இருக்கும். அதாவது அது வந்து என்னங்க சொல்கிறது, அந்த ஆமாம் கைஸ், அந்த பெட்ரோல் கேன் ஒன்று இருக்கும்ல, அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோல் பங்க்கில் போய் நம்ம இப்போ போய் பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிட்டு வரணும். இதோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது அந்த பெட்ரோல் பங்க்கு. இந்த பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு அழகாக நம்ம இப்போ வந்து இந்த பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச உடஞ்ச மண்டை சொல்லலை இந்த உடஞ்ச மண்டை வருவான்னு சொன்னேனா இல்லையா, வந்துட்டான் பார்த்தீங்களா. கேடிங்க, இந்த உடஞ்ச மண்டை இருக்கான் பாருங்க, ஒரு சரியான ஒரு கேடி. இது ஒன்றுனா அங்கிட்ட அந்த ஈவில் நன் ஒன்று, அந்த ஈவில் நன் இருக்கு பாருங்க, அதுவும் இவனை மாதிரியே தான். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு, ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனை அப்படியே தள்ளி விட்டு நம்ம அப்படியே போயிடலாம். டேய் டக்குன்னு போகிற, நீ வேற சும்மா வந்துங்கன்னே இருப்பான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே போய்கினே இருப்போம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு இந்த பெட்ரோல் நம்ம இப்போ ஃபில் பண்ணோம் இல்லையா, இந்த பெட்ரோலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வேனில் போய் போட்டுருந்துடலாம். ஓகேவா? புட் இட். ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தா இந்த பஞ்ச் ஆஃப் காயின்ஸ் இருக்குல்ல, இந்த பஞ்ச் ஆஃப் காயின்ஸை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்டிங் மிஷின் ஒன்று இருக்கும். அது என்னங்க மிஷினு, அது வந்து பண்ணால் வெல்டிங் மிஷின் தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த வெல்டிங் மிஷினில் போயிட்டு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பஞ்ச் ஆஃப் காயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச் ஆஃப் காயின்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டுடணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. இந்த வேலையை நம்ம இப்போ முடிச்சே ஆகணும். இருங்க, இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த க்ரெயின் சாவி. இந்த க்ரெயின் சாவியை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படியே போயிட்டு இந்த க்ரெயினை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த க்ரெயினை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு 3 லிவர் இருக்கும். அந்த 3 லிவரையுமே ஆர்டர் வைஸில், அதாவது கரெக்டான ஆர்டர் வைஸில் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறோம். ஏன்னா இது இப்போ கரெக்டாக நின்னா தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாகும். அந்த ஷார்ட்கட் வழியாக நம்ம வந்து உள்ளே போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அனதர் சைடு நமக்கு இப்போ வந்து உருவாயிருச்சு. ஒரு ஷார்ட்கட் நமக்கு இப்போ ஒன்று வந்து உருவாயிருச்சு. இந்த ஷார்ட்கட்டோட உதவியோடு நம்ம அப்படியே இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம அப்படியே வந்துட போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உள்ளே நம்ம அப்படியே வந்துட்டோம். உள்ளே வந்தனால இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். இப்போ நம்ம உள்ளே வந்த உடனேயே நமக்கு வந்து இதோ இங்கே பார்த்தீங்களா, காட் ஜாக்கெட். இந்த காட் ஜாக்கெட்டுக்குள்ளே ஒரு சாவி ஒன்று இருக்கும். அந்த சாவியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே வர வேணும். அவ்வளோதான். எங்கே இவன் வேறு வராங்க. ஸோ ஓகே, இவனை அப்படியே அடிச்சுட்டு நம்ம அப்படியே இப்படிக்கா போயிடலாம். ஓ, இந்த வழி கூட வழி இருக்குங்க. ஏங்க இந்த வழியாக கூட நமக்கு வழி இருக்குது.
ஓ! ஓகே, ஓகே, ஓகே. நமக்கு இப்போ ஷார்ட்கட்டு நமக்கு இன்னொன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரூட் வழியாவும் நம்ம அப்படின்னா வரலாம். ஓகே காய்ஸ். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து 1K நம்ம எப்படியா நம்ம ரீச் பண்ணணும். அது எல்லாமே உங்க கையில தான் காய்ஸ் இருக்கு. ஸோ நான் மறக்காம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு உங்க ஆதரவை தெரிவிக்க விடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ள நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் காயின்ஸ் போட்டோம்ல, அது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிலுக்கு நமக்கு வந்து ஒரு கன் ஒன்று தந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் கன். ஓகேவா? இந்த பெயிண்ட் கன் வழியாக தான் நம்ம இப்போ வந்து இது பண்ண முடியும். இருங்களேன், ஏங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த பெயிண்ட் கன்னை வச்சு இந்த ராடை சுட்டோம்னா என்ன ஆகும்? இருங்க. இருந்தாலும் நம்ம இந்த ட்ராப்பையும் நம்ம எடுத்து வச்சோம். ஐயோ, ட்ராப் ஒரு இல்லையா? ஸோ இருங்க, நம்ம போய் ட்ராப்பை முதல்ல போய் பை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ போயிட்டு பூஸ்டருக்குள்ளே போயிட்டு இந்த ட்ராப் இருக்குது. இந்த ட்ராப்பை நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத மட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஓகே இருங்க. இப்போது இந்த ஒன்றரை மண்டை இப்படி போகிறான்னா மண்டையில் அடி. ஏங்க ஏங்க பார்த்தீங்களா? 60 நிமிஷத்துக்கு அவனால் கேம் பிளேக்குள்ளே வர முடியாது. சூப்பர் அப்பு. அப்போ இதுவும் நமக்கு ஒரு ஆயுதம் தான் போல இருக்குது. ஓகே கைஸ். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ராடை நம்ம காலி பண்ணுறதுக்கு எல்லா மூவையுமே டெவலப்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா தப்பான ரூட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் கைஸ். அதாவது ஸ்டாலுக்குள்ளே நம்ம வரக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஃபிட்டேரியாவுக்கு நம்ம போகணும். சாரி கைஸ் தப்பாக சொல்லிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு நம்ம போகணும். இது வந்து பண்ண ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ அதனால் நம்ம இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம வரணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுவும் அந்த லாஸ்ட்டில் ஒரு பட்டன் ஒன்று தெரியுதா? அந்த பட்டனை நம்ம இப்போ வந்து ஷூட் பண்ணணும். ஓகேவா? அந்த பட்டனை நம்ம இப்போ ஷூட் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு ஷட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? நம்ம இப்போ வந்து அதை வச்சு நம்ம இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு கார் ஒன்று இருக்குல்ல, அந்த காரில் நம்ம இப்போ போயிட்டு அழகாக நம்ம இப்போ போயிட்டு அந்த காரில் பெட்ரோலை ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். அதோட வந்து நம்ம இந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் தெரிவிக்க விடுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோ அந்த பட்டனை குறிப்பாட்டு நம்ம அப்படியே சுட்டணும். ஏன்னா ஏற்கனவே 3 ரவுண்ட் சுட்டேன். ஓகே. ஃபைனலி நான் இப்போயோ இதை சுட்டுட்டேன். சுட்டதுக்கு அப்புறமா உள்ளே வந்து அழகாக இந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்து பார்த்தா அந்த பெட்ரோல் கேன் ஒன்று போட்டேன்ல, அந்த பெட்ரோல் கேனை நம்ம இப்போ வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து தப்பிக்க வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருங்களேன். ஏங்க ஒரு வேளை இந்த ராடு ஒரு வேளை இங்கே வராம பாருங்க. டேய் உனக்கு 100 ஆயிடுச்சுடா. நிஜமாக தான் சொல்கிறேன், 100 ஆயிடுச்சுடா. அட போடா, யாரை பார்த்து போடாங்கிற சாவு. அவ்வளோதான் கேஸ். 60 செகண்ட் வர முடியாது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெட்ரோல் கேன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெட்ரோல் கேனை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காருக்கு பெட்ரோலை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த காருக்கு நம்ம இப்போ பெட்ரோலை நம்ம ஃபில் பண்ண உடனே கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஐயோ டேய் ராடு அங்கே அந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா படுத்துங்க இருப்பியா? நீ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஐயோ நீ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போடா. ஸோ ஓகே கேஸ். இப்படியோ இது பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படிக்கா நம்ம அப்படியே போவோம். இப்படிக்கா நம்ம அப்படியே போயிட்டு இந்த சைடு அப்படியே அந்த செவரை அவ்வளோதான் கேஸ். ஸோ ஃபைனலி நம்ம இந்த செவரை வந்து பார்த்தா உடச்சாச்சு. ஓகேவா? இந்த செவருக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிறதுக்குள்ளே நம்ம இது பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்குள்ளே நம்ம இந்த ஆஃபீஸ் கீயை நம்ம இப்போ யூஸ் பண்ணி நம்ம கீழே ஒரு ரூம் இருந்துச்சு இல்லையா? அந்த ரூம்குள்ளே நம்ம இப்போ போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அந்த கார்டை நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க. ஓகே இருங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இருங்க. இப்போ போயிட்டு சாரி கைஸ், மேலே தப்பாக சொல்லிட்டேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கெபிலியன் காயின்ஸ். இந்த கெபிலியன் காயின்ஸை தான் நான் வந்து கலெக்ட் பண்ண சொன்னேன். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேவா?
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஈஸி. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அப்படியே தப்பிச்சு இங்கேருந்து நம்ம அப்படியே ஓட போகிறோம். பட் ஆனால் பேக் சைடு வழியாக வந்துட்டோம் போல இருக்குது. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு டோர் வழியாக நான் வந்துட்டோம் போல இருக்குது. எனக்கு ரூட்டும் தெரியல, எப்படிக்கா போகிறதுன்னு தெரியல. இருங்க கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேடி பார்க்குறேன். இங்கே எங்கேயாவது இருக்குமான்னு தெரியல எனக்கு. இருங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன் இங்கே எங்கேயாவது இருக்குமாடா. ஸோ கைஸ், நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த ரூட்டை நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வழி ஆகிட்டேன் நான். ஓகேவா, அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த லைனை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கும். இந்த ரூம்குள்ளே ஒரு சாவி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த சாவியை நம்ம இப்போ முதல்ல போய் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இந்த சாவியை நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து ஓட போகிறோம். ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டரில் தான் நமக்கு இனிமேல் வேலை. அந்த ஸ்டோரேஜ் ரூமு, அந்த ஸ்டோரேஜ் ரூமில் தான் இனிமேல் நமக்கு வேலையே. ஆனால் நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போயிட்டு இந்த சாவியை நம்ம அதில் போட்டு நம்ம எப்படியாவது நம்ம வந்து இந்த இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரூம்குள்ளே நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது இது பண்ணி சார்லியை நம்ம எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் அப்புறமா வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம 1K நம்ம ரீச் பண்ணணும். ஸோ அதனால் மறக்காமல் அதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் கீழே மட்டும்தான் பதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே நம்ம அப்படியே போவோம். இப்படியே நம்ம அப்படியே போயிட்டு உள்ளே நம்ம அப்படியே போவோம். ஓகேவா, உள்ளே போயிட்டு உள்ளே நம்ம அப்படியே வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். இதோ இங்கே ஒரு ஷட்டர் இருக்கா, இந்த ஷட்டரை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இதோ இங்கே ஒரு ஒயர் ஒன்று போகுதா, இந்த ஒயரை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடணுங்க. கட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். ஓகேவா, இதோ இந்த டோருக்குள்ளே தான் நம்ம தேடின சாவி இருக்குது பார்த்தீங்களா, கேஜ் கீ. ஓகேவா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கேஜ் கீயை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், கேம் பிளேவை நம்ம முடிக்க போகிறோம். அவ்வளோதான், கேம் ஓவர். அவ்வளோதான் கைஸ். ஸோ கேம் வந்து இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து முடிக்க போகிறோம். ஐயோ இதே என்னடா கடைசி நேரமாக பார்த்து லாக் அடிச்சு அடிக்கிற டேய். ஸோ எப்படியோ சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே கீழே நம்ம அப்படியே போவோம். என்ன தெரியுமாங்க, இல்லை ஒரு பெரிய பிரச்சனை, நடுவில் ராடு வந்துடக்கூடாது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஆனால் ராடு வரல. ஓகே, இப்போ நம்ம அப்படியே நேபர் ரூட்டுக்கு போயிடலாம். நேபர் ரூட்டுனா கேம் ஓவர் ஆக போகுதுன்னு அர்த்தம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஸ்கிரீம் கிரஷர் 1 கேம் பிளேவை முடிச்சிட்டோம். சார்லியை ஃபைனலி நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபைனலி சார்லி நான் உன்னை காப்பாற்றிட்டேன், உடனே இந்த கேஜை விட்டு நீ ஒன்று வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேன்லேருந்து நம்ம அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சாச்சு. இப்போ வேனும் தனியாக போயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்லி நம்மளை பாட்டு கிளாப் தட்டிட்டு சொல்கிறான், இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க, இது என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறான். பரவாயில்ல தேங்க்யூ, எனக்கு எல்லாம் வேணாம், ஆனால் நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏற்றுக்கினான். ஓகே கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ கைஸ், ஸோ இதோட இந்த கேம் பிளே வந்து முடியுது. ஸோ ஐஸ்கிரீம் கிரஷரோடைய பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் வரும் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்